சொல்புத்தி கேட்காத குரங்கு. ஒரு கிராமத்தின் எல்லையில் இருந்த சிறிய கோயில் பகுதியில் குரங்குகள் வாழ்ந்து வந்தன. கோயிலுக்கு தரிசிக்க வரும் பக்தர்களை ஒருபோதும் தொந்தரவு செய்யாமல் அவர்கள் கொடுக்கும் பழங்களையும் அருகிலுள்ள மரங்களிலுள்ள பழங்களையும் உண்டு மகிழ்வுடன் இருந்து வந்தன. ஒரு சமயம் கிராம மக்கள் ஒன்று கூடி சிறிய கோயிலை பெரிய கோயிலாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அதன் அடிப்படையில் கட்டிட வேலைக்கான செங்கல், மணல், ஜல்லி, கம்பி, மர வகைகள் போன்ற அனைத்தையும் கொண்டு வந்து கோயிலுக்கு முன்பாக கொட்டினர். கட்டிட வேலை செய்யும் தொழிலாளர்களும், மர வேலை செய்யும் தொழிலாளர்களும், கம்பு கட்டும் தொழிலாளர்களும் என தொழிலாளர்கள் தமது வேலையை செய்ய தொடங்கினர். அதை கண்ட மூத்த குரங்கு ஒன்று, நண்பர்களே, மனிதர்கள் செய்யும் வேலைகளை கண்டு கவலைப்பட வேண்டாம். அவர்கள் பெரிய கோயிலாக கட்டினால் பக்கத்து ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் அதிகம் பேர் வரக்கூடும். அப்பொழுது நமக்கு வேண்டிய பழங்களையும் தேங்காய்களையும் பொறி கடலைகளையும் சர்க்கரையையும் உணவையும் பிரசாதங்களையும் பலவற்றை வழங்குவார்கள். அதனால் அவர்கள் ஈடுபட்டிருக்கும் வேலைகளில் எந்த இடையூறையும் நாம் செய்யக்கூடாது. அப்படி நாம் இடைஞ்சல் செய்தால் நமக்கு ஆபத்தை கூட உண்டாக்குவார்கள். அதற்காக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறியது. மூத்தோர் சொல்லை மதித்து நடக்க வேண்டும் என்று எல்லா குரங்குகளும் தீர்மானித்தன. ஆனால் ஒரு குட்டி குரங்கு மட்டும் கேட்காமல் அங்கும் இங்கும் சென்றது. தொழிலாளர்கள் செய்யும் வேலையை உன்னிப்பாக கவனித்தது. குறிப்பாக மரவேலை செய்வதை விரும்பி பார்த்தது. ஒரு நாள் தொழிலாளர்கள் எல்லாம் வேலைகளை செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய மாலை நேரத்தில் மரவேலை செய்யப்பட்ட இடத்திற்கு செல்ல ஆயத்தமான போது, வேண்டாம், அங்கு சென்றால் ஆபத்து வரும், எங்களுடன் வந்துவிடு, பக்கத்தில் உள்ள மரங்களில் தாவி விளையாடலாம் என்று மூத்த குரங்கு கூறியது. நான் போய் செய்திருக்கும் மரவேலையை பார்த்த மாத்திரத்தில் வந்துவிடுகிறேன் என்று கூறி சென்றது. பெரிய மரத்துண்டில் தாவி ஏறியது. அந்த துண்டு குறுக்காக பாதியளவு வெட்டப்பட்டிருந்தது. இரு பக்கங்களிலும் ஒன்று சேராதவாறு ஒரு சிறு மரத்துண்டு நடுவில் ஆஃபாக வைக்கப்பட்டிருந்தது. பெரிய வெட்டப்பட்ட பகுதியில் குரங்கு உட்கார்ந்தது. அதை கண்ட மூத்த குரங்கு உட்பட்ட மற்ற குரங்குகளும் என்ன நடக்கப் போகிறதோ என்று கவலையில் பார்த்து கொண்டிருந்தன. மரத்துண்டில் பிளக்கப்பட்டிருந்த பகுதியில் உள்ள அந்த கருவிகளை பயன்படுத்த தொடங்கியது. மற்ற குரங்குகள் தன் மீது அதிக கவனம் செலுத்துவதை மிகவும் பெருமையாக கருதியது. அந்த உற்சாகத்தில் ஆபத்தான ஆப்பு பகுதிக்கு சென்று உட்கார்ந்தது. ஆஃபாக வைக்கப்பட்டிருந்த சிறு மரத்துண்டை இழுத்தது. திடீரென்று அந்த ஆப்பு குரங்கின் கையோடு வந்து இரு பக்கங்களும் ஒன்றாக இணைந்தன. அவ்வளவுதான். சொன்னபடி கேட்காத குரங்கின் உடல் நடுவில் மாட்டிக்கொண்டது. சிறு நேரத்தில் குரங்கு நசுங்கி இறந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த மூத்த குரங்கு உட்பட்ட மற்ற குரங்குகள் அதிர்ச்சியுடன் துயரமும் அடைந்தன. ஆனால் அவர்களால் ஏதும் செய்ய முடியவில்லை. யாராக இருந்தாலும் மூத்தோர் சொன்னால் கேட்க வேண்டும். இல்லை என்றால் குட்டி குரங்கின் நிலைதான் ஏற்படும். கருத்து: மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் போன்றது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.